அவர் எடுத்து சின்ன பொண்ணு தரண்டாரு. அதனால இப்ப மாமன் கூப்பிடுறேன். ஏடா ஐயா அவன் 3 பொண்ணு பார்த்தாங்க தானா? அவன் பொண்ணு ஆளுக்கு ஆளு கேக்குறீங்களா? அர்த்தம் விடுவேன் நெஞ்சு. நெஞ்சியா இருக்காதா? கட்ட செய்யணுமா? எதுப்பா மகாராஜா ஏதாவது போட்டு கேட்டா அதே மேடு ஒண்ணு வேற யாராவது கேட்டுட்டா ரொம்ப போட்டுருங்க. ஏண்டா நாடாவா? ஏய் தேவடியா போய் வெட்டி போடுவேன். இங்க வா கூப்பிட்டு நான் உள்ள போட்டாங்க. என்ன மறைகிறா இரு நான் பாத்துக்கிறேன். மிருதுக்காரன் கோவம் நடிக்கணும்.
கையை வச்சு பாரு. நான் வச்சு பார்த்தா அடிக்கண்ணா போட்டுங்க. யாருங்க நிக்க வச்சு வாங்கிடுவோம். மகாராஜா கோயில் காலுகளை வச்சு போறீங்க, வச்சு வச்சு காலுகளை வச்சு போறீங்கன்ற யாரும் மோதவாடா காத்து சாருங்க. யாரு பாட்டு சாம்பார்ல உருளைக்காய்ல கோசுல அதுக்கப்புறம் ஏடா அவங்க 10 பொருள் வச்சவங்க நமக்கு ஜீரணம் ஆகுமாண்ணா? வந்துறாள் யாருன்னு பாருண்ணா. நம்பட்டி கிராமம் பயன்படுத்தி லோகநாத பெரியார் இதோ எங்களுடைய கம்பெனிக்கு 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம். இன்னும் சித்த வைத்தியம் நமது நாடக ரசிகர், நமது கட்டை கூத்து ரசிகர். அவரு பாம்பு கட்சிலாம் கிடையாது. எத்தனை பூசி கட்சம் 90 வயசுக்கு குழந்தை இல்லையா? சரி அப்புறம் அருமை அண்ணன் அவர்கள் அருமை அண்ணன் அவர்கள் பெரியார் கம்பெனியுடைய அவசானம் வழங்கக்கூடிய திருவஞ்சிப்பட்டு சீதாராம் ஆசிரியருக்காக 101 ரூபாயும் இதோ எனக்காக 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். குடும்பம் போயிடுது சத்தியமான ஆளுங்க. அவனா 3 பொண்ணு பேர் வச்சுக்கலாம் ஐயா. ஜவுளிக்கடை பின்னாலே கறிகோயம்பு துண்ணாலே துண்டுகுறி துண்டுகுறி ஓட்டால சைலன்ஸ் சார்பதா நம்ம டோன்ட் டாக் அலவுட் ப்ளீஸ் கீப் குவைட். என்னங்க ராஜா வந்த ஒருத்தன பைத்தி மாதிரி பேசின்னு கிடக்குறேன். யாரு அங்க பின்னாடி நீ இல்ல ராஜா பைத்தி மாதிரி பேசுறா தரமான பல்லு வரைக்கும் ஆகுது. அந்த பழக்கமே இல்ல அதான் ஐயா. ரசத்துல போதாளம் கீழே ஏழு வேலை உலகம். திருமணநாடு கிராமம் சாமிநாதன் குமரேசன் இன்னும் அனைவரும் ஒருங்கிணைந்து சேர்ந்து சாமிநாதன் குமரேசன் குடும்பத்தின் ஒருங்கிணைந்து சேர்ந்து ஆமா இத மணிகண்டன் திருப்பனங்காடு மணிகண்டனை வாழ்த்தி திருப்பனங்காடு குண்டு என்று சொல்லக்கூடிய மணிகண்டன் இன்னும் 201 ரூபாய் வழங்கியிருக்கிறார். 201 ரூபாய் இன்னும் மணிகண்டன் இறந்து விட்டால் அவர் தலைமை வைக்க. ஆமா இவன் சேர்த்தான் நான் சாவனேன். பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் ஐயா. கீழே மேலோகம்
கை கால அரிக்கிறது. ஓட்டு காத்து ஐயா மேலோகம் மேலோகம் ஊர்லோகம் சத்தியலோகம் செட்டிலோகம் வானலோகம் சத்திய உலகம் சத்திய 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 உலகம் சத்திய உலகம் சத்திய உலகம் வா 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 ஒண்ணுத்திலே வை என்னப்பா ஒரு இடத்துல வாய் வைன்ற அங்க கொஞ்சம் கொஞ்சம் வைக்காத நீ வாயை காட்டாத அது நீ சொல்லக்கூடாது அவன் யாரு யாரு என் மாமாங்க நம்மள வாய் வைத்த தெய்வம். ஆமா வச்சு தெய்வம் அவர் கொண்டாடி வாயில வச்சு வாயை வச்சது. மேலகம் மேலே போர்லகம் சத்தியலகம் சத்தியலோகம் சத்திய உலகம் சத்திய சத்தியம் இல்லைங்க. என் வாயில வர சொல்ல வரும். சரி விடு என்ன சரி விடு செல்லு வீடு எடுக்க கொஞ்சம் பொறுக்குறேன். ஆமா நீ பொறுக்காத சேரும் மனம் பொறுக்குறேன்டா. என்ன ஆமா இல்லனா என்னன்னா உயிரோடு போக மாட்டேன் திருப்பி. ஆமா நீ பாரியா பாரு யார் நானு பைபாஸ் பைபாஸ்ல சாவு நானு பைபாஸ் மாட்டேன் நான் பைபாஸ் மாட்டினா கூட ஆமா காரேடா கேள என் மேல ஏற ராடியோ பஸ் தான் கவுத்து விடுவா தவிர ஆமா நமக்கு எதுவும் ஆகாது. சாதாரண அது கிடையாதுயா உனக்கு தான் அதிகமாகும். ஏன் கட்டுடா அப்படியே வெள்ள துணி தான் போடு சித்தி மேல ஏழு உலகம் கீழே உலகம் கீழே உலகம் கீழே 14 உலகம். ஐயா நான் மேல இருக்கிற ஆள் இல்ல நீ மேல இருக்கிற ஆள் இல்ல இந்த மத்தியமா இருக்கிற ஆள் இல்ல நீ இங்க பூமியில இருக்கிற ஆள் கிடையாது. கீழே பூமி கீழே உலகத்திலே கடைசி உலகம் கடைசி உலகம் ஏழு நாடு நாடு பாதாளம் வாயே 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 பாதாள உலகம் பாதாள உலகம். ஆமாங்க இந்த பாதாள உலகத்தை பாதாள உலகத்தை ஆளக்கூடிய நாமதேயே பாதாள உலகம் வாயே 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 தெரியுங்க நீங்க வீட்டு கூட காடு போட்டு போறீங்க. என்ன காடு எனக்கு தெரியுமா? ஆளுக்கு அப்படியே ஒரு காடு எடுத்து போட்டு போறீங்க. அமையா எழுந்து போவோமா எப்ப நான் வந்ததா எழுந்து போவாங்க. ஆமாங்க என் நேரம் அது மாரி ஐயா எல்லா வீட்டுக்கும் ஒரு காடு சர் ஆளு இருந்தாலும் தெரியல. அது இல்லடா அந்த பாதாள சாகரை கிளீன் பண்றவங்க தான் நான் வேலையில போய் கிளீன் பண்றேன். டேய் ஐயா இந்த பாதாள உலகத்தால கூடிய பாதாள அரக்கன் வருகிற சமயத்திலே பசுமாடு மேய்ச்சேன் பண்டி மேய்ச்சேன் ஆடு மேய்ச்சேன் இப்ப கூத்து ஆடுறேன். அவர் எல்லா வேலையுமே செய்தாங்க. நான் எருமாடு மேய்ச்சேன் முதல் எருமாடு. ஆமாங்க அதுக்கப்புறம் பசுமாடு அதுக்கப்புறம் ஆடு இப்போ அதான் எங்கப்பா ஐயா ஏண்டா ஐயா ஆடு மேய்ச்சாளா? ஆமாங்க ஆடு மேய்க்கலா நானு நீ வரைக்கும் ஆடு மேய்க்கல அவரும் ஆடு மேய்ச்சாரு. ஆடு மேய்ச்சதுன்னு ஒரு வாஜி அவரு வெள்ளாடு நீ செம்மலி ஆடு ஆடு மேய்ச்சல
மயிறு குடிக்கிறேன். மயிறு மகாராஜா மயிறு மகாராஜா நீ கேட்கலாம் சொல்லிங்க ஏது போட என்ன மகா அடிக்காதீங்க மகாராஜா அடிக்காதீங்க குழந்தை மாரி பாவம் இப்ப படிச்சு பாரு நீ படிச்சு பாரு ஓடிக்கூடாது ஓடிக்கூடாதுங்க விடுங்க மகாராஜா யார் நானா புத்திங்கிறா டேய் பெருமை பெருமை பாட்டா 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 டேய் கேக்குறா ஏண்டா ஜெயம் ஜெயம் இன்னும் மகாராஜா பண்டை கிராமம் நமது நாடக ரசிகர்கள் கட்டை கூத்து ரசிகராக விளங்கக்கூடியவர்கள் எங்க இந்த சுத்து வட்டாரத்துல 50 கிலோமீட்டர் வந்துருவாங்க. ஆமா நமது ரசிகராக விளங்கக்கூடிய பெருமாள் அவர்கள் சுரேஷ் அவர்கள் குமார் அவர்கள் மூவரும் ஒருங்கிணைந்து சேர்ந்து எங்களுடைய கம்பெனிக்காக 201 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஜெயம் 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 துட்டு தாங்க முக்கியம். இன்னும் அரைப்பாக்கு கிராமத்தில் பயமறிந்தியே இன்னும் பெருமாள் அவர்கள் ஏழுமலை அவர்கள் பெருமாள் எல்லாம் ஆண்டவர் ஏழுமலை ஐயா அவர்கள் எங்கள் கம்பெனியுடைய ஆசிரியர் வழங்கக்கூடிய இன்னும் சீதா ஆசிரியருக்காக சீதாராம் ஆசிரியர் பாராட்டி 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். ஐயா இது பாரு துட்டு வந்து சொல்லு பெருமையை கண்டு அரைக்கிறியா? ஆமாங்க. அரக்கர் முனிவர் பொண்டாட்டி வித்தவர் வித்தானந்தர் வித்தாங்க அர்த்தமாகாத வித்தானந்தர் யாவாத்மாபர்களும் எங்க ஆசிரியர் கொஞ்சம் பயம் அப்படியே நடுங்குறாங்க. அப்படியே போறாரு ஒருத்தர் என் கூட்டாளி அதே மாதிரி. ஆமாங்க. என் பங்காளி அதே மாதிரி. இரானியன். ஆமாங்க. ராவணன் கும்பகர்ணன் இந்திரஜித் பத்மாசுரன் மொத்த பேர் அல்லந்தூர் சேர்த்து விட்டாங்க மகாராஜா. மொத்த பேர் அல்லந்தூர் சேர்த்துட்டாங்க. அது மாதிரி நீ சாவ போற அப்படி எனக்கு சாவ வருன்னு தெரியும். ஆமா
தெரிந்துதான் மகத்தான தவத்தை புரிந்தேன். மகத்தான தவத்தை புரிந்தீர்கள். யாரை நோக்கி? யாரை நோக்கி? சிவபெருமான் நோக்கி. ஆமா. 2011 சபாபதி உமாபதி கைலாசவாசன் கருணை கடாட்சன் வைபோகருத்ரன் விளம்பர சன்னன் ஜோதி பிரகாசன் தூயனர் வேதாந்தன் ஆதியாமரன் சிவனை நோக்கி அக்னி தவத்தை புரிந்தேன். அடிடே பெரியதோர் அக்னி தவத்தை புரிந்தீர்கள். என் கண்முன் ஆமாம் தோன்றினான். அந்த கண்முன்னே தோன்றினார் சிவபெருமான். சிவன் அப்படி தோன்றிய உடனே ஈசா எத்தனை நாட்களாக ஆமா உன்னை கோரி தவத்தை புரிந்தது லேசா? நான் செய்த தவறங்கள் எல்லாம் லேசா? பாதலரக்கரையே இவ்வளவு நாட்களாக ஆமாங்க என்னை கோரி ஆமா தவத்திருக்கின்ற தவத்தை செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என்ன தேவை? உனக்கு யாரு வர வேண்டும் கேள் தருகிறேன். என்னுடைய உயிரிலை ஆமாங்க என்னுடைய உயிரிலை டக்குனு போயிடணும். போகக்கூடாது. அது போகாத அளவுக்கு நான் நினைச்சாதான் போகணும். அடே நீ நினைச்சாதா அப்படி என்று எப்படிங்க? ஒரு சக்கராயுதத்திலே என்னுடைய உயிரிலையை உன் உயிர்நிலையை பதித்து கொடுத்து வர வேண்டும். பதித்து தர வேண்டும். சுதர்சன சக்கரத்தில் ஆமாங்க என்னுடைய உயிரிலையை அப்படி உன் உயிர்நிலையை பதித்து கொடுக்கணும். பதித்து கொடுக்க வேண்டும். அந்த சக்கராயுதம் ஆமாங்க என் கரத்தில் விட்டு ஆமாங்க மற்றொரு இடத்துக்கு சென்றால் மற்றொரு கரத்திற்கு சென்றால் அப்பதான் மரணம் வரணும். மரணம் என்பது அப்போதுதான் வர வேண்டும் என்று வருகிறேன் என்று சற்றா சிந்தித்தார் சிவன். சற்று நேரம் சிந்தித்து பார்த்தார். எனக்கு ஆமாங்க அந்த சுதர்சன சக்கரத்தை அந்த ஒரு சக்கரத்திலேயே கொடுத்து விட்டார். உன்னுடைய உயிர்நிலையை பதித்து சிவபெருமான் அளித்து விட்டார். ஆனால் நான் எந்த குறையும் இல்லாமல் ஆமாங்க உனக்கு கிடிகர் நீயே வேற யாரும் கிடையாதுங்க. ஒரு ஆள் இருக்க முடியுமா? ஒருத்தர் கூட கிடையாது மகாராஜா. இந்த பாதாள உலகத்தையே ஆண்டு கொண்டு வருகிறீர்கள். என்னுடைய உலகத்திற்கு ஒரு உலகம். என்ன உலகம்? அதுதான் கனிஷ பாதாளம். கனிஷ்ட பாதாளம். அதுதான் ஏழாவது உலகம். ஏழாவது உலகம். அப்படி வாய்ந்திருந்தாலும் ஆமாங்க வருகின்ற பொழுது சமயத்திலே விபூஷணன் அவர்கள் இந்த விபூஷணன் ஐயா அவர்கள் ஆமா இதோ எங்களுடைய கம்பெனிக்காக இல்லைங்க சார் அவர் இல்லையா சரி விடு 101 ரூபாய் வழங்கியிருக்கிறார். 101 ரூபாய் இல்லைங்க ஐஸ்வர் யாரு? அவர் ராமபுரான். அது அப்புறம் ரொம்ப கட்டாதான் சொல்லு காரணம் கேட்ட சொல்லுவேன். ஐயா அவங்களுக்கு தெரியாதுங்க படிக்காத முடு. அவங்க யாருமே உன்னால பதில் சொல்ல முடியாது ஒத்துக்கிறாங்க. ஆமா ஆமாங்க நீ வரைக்கும் தான் என்னால பதில் சொல்ல முடியுமே. அவன் கேள்வி புனாக்கு ஆனந்தம் ஆகணும். ஐயா எப்படி என்றால் சொல்லலாம். தந்திர இந்திர மாயா ஜாலம் கற்றவர் இரு. நீ நான் அவசர போற அவசரம் இல்லைங்க. உனக்கு தெரிஞ்சா இல்ல கட்டின்னு பார்த்தேன். எனக்கு தர கத்தர வாங்கி காத்து குத்து தேவையா துவாக்குறானா? ஐயா அடி ஓடி நீ வா. நீ வாங்க. நான் ரெடிங்க. நான் வாங்காத அடியா. ஏய் யானுடைய குலதெய்வம் அதான் வாங்கிய தர அந்த தெய்வம். ஏய் அன்னை மாதாளி பட்டினி நாருங்க பாரு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பாம்பேவர் குடையாகவும் பாம்பேவர் சீமானகவும்
டேய் வாமதி நாராயணா ஐயா ஏன் இவன் தெரியல எனக்கு வா ஐயா நல்லா இருக்கு கூத்து ஆமாண்ணா ஐயா என்ன ஒரு கம்பெனியா என்ன ஐயா ஐயா ஏமா ஏமா நடக்காருங்களா என்ன ஒரு கம்பெனி நல்லா இருக்குது கூத்து திருப்பனங்காடு ஆனந்தி நாடக மாட்டோம் ஆனந்தி நாடகம் என்ன மறைகிறா இதுவா மறைக்கிற அந்த மிருதக்காரி பேசி கேட்ட குடும்பம் கட்டுப்படும் இதுவா மறைக்கிற மூஞ்சி இது மறைக்கிற பார்வையே வேற குல தெய்வம் ஓடுமா ஓடுனா கேளு ஏய் ஐயோ ஐயா ஐயா விடுங்க சம தேவலாத கதை பேசி நடப்பாரு சொல்லுங்க மந்திரம் இவன் அடிங்க அகிலாட தோடி ஆமாங்க பிரம்மாண்ட நாயகி பாம்பே ஒரு குடையாவோ பாம்பே ஒரு சீமாடாவோ தாங்கி நிற்கும் அன்னை உமையவள் அன்னை உமையவள் என் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் ஆமாங்க எல்லாரும் ஆடு வெட்டுவான் ஆடு வெட்டுவாங்க மாடு வெட்டுவான் மாடு வெட்டுவாங்க கோழி கூட அரைப்பான் கோழி வெட்டுவாங்க ஆனா அப்படி இல்ல ஆனா நீ அப்படி வெட்ட மாட்ட ஒரு நரன் ஒரு நரன் நரன்னா மனிதர் என்ன பேர் மனுஷனா ஒண்ணு மாதிரி பிச்சைக்கார பசங்க இல்ல ஒரு ராஜா வீட்டு பிள்ளைங்க ஒரு ராஜா அடிடே அரச குமாரர்களை அரசர் குமாரர்கள் பிறப்பிடித்து வைத்திருந்தான் ஆமாங்க என் ஆசைன்னு ஆசைப்படல என் நண்பன் யாருங்க அவரு தெரியாதுல உனக்கு எனக்கு தெரியாதுங்க சொல்றேன் கேட்டுக்க ஐயா பாத உலகத்திலிருந்து ஆமாங்க நான் பூலோகம் போவேன் பூலோகத்துக்கு இந்த பூலோகம் எப்படிதான் இருக்கிறது என்று. எப்படிதான் இருக்கிறது அந்த உலகத்தில் அந்த உலகத்திலே யானை போல் உங்களை போல் வீரனாக தேர்ந்து வந்தார் வீரனாக தேர்ந்து வந்தார் யாருங்க கிருவித்து தேடக்கூடிய திருவித்தாளக்கூடிய சரசந்தன் சரோச்சந்தன் டைம் ஆயிடுச்சுப்பா வைகுது வரலாமா வைலாமா ஆடுறா அந்த சரோச்சந்தனை யாரை போட்டு வைக்கிறார் யாரோ ஒருவர் கொன்று குவித்திருக்கிறார்கள் ஐயா அந்த சிறை இருந்து அந்த சிறையிலே இருந்து 363 பேர் 363 பேர் ராஜகுமாரர்களை ராஜகுமாரர்களை சிறைப்பிடித்து வைத்து என்னுடைய பாதாள சிறை அடைத்து வச்சிருக்கிறேன் இதே நீங்க இட்டு வந்துட்டீங்க ஆமா சரி சரி மகாராஜா நாளை வரும் நாளை வரும் வெள்ளிக்கிழமை என்று ஆமாங்க என்னுடைய மாகாளிக்கு மாகாளிக்கு நரமதியாக செய்ய வேண்டும் என்று அங்கே அந்த சடாச்சந்த மகாராஜா விட்டதை நீங்கள் தொட வேண்டும் என் நண்பனுக்கு அந்த ஏகத்தை செய்து பிடித்தால் அல்லவோ ஆமாங்க அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று சாந்தி அடை மகாராஜா அப்படி இருக்கிறேன் ஆமாங்க நான் இவ்வளவு தெம்பா இருக்கிறேன் இவ்வளவு தெம்பா இருக்கிறீங்க என்னுடைய மனைவி ஆமாங்க யாரு உன் முண்டாட்டி யாரு அருமை மனைவி அருமை மனைவி மனைவி சொல்லுமா தெரியுதுங்க என்னுடைய மனைவி எங்க ஊர் பக்கத்துல சிந்துமதி. சிந்துமதி 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 அவளை திருமணம் செய்தேன் ஆமா இது அருமையான பாட்டுங்க இல்லப்பா சிந்து நதி சிந்துமதி சிந்துமதி திருமணம் செய்தேன் ஆமா எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் உன் மனைவிக்கும் நான் ஆண் குழந்தை பொருள்னு பார்த்தேன் ஆமாங்க பாலே ஆ, ஆனா ஒரே ஒரு பெண் குழந்தை ஒரே ஒரு பெண் குழந்தை தான் பிறந்தது யார் யார் அவர் நல்ல போகத்தில் பிறந்தது. நல்லது ஒரு போகத்திலே பிறந்ததுனாலே என் குழந்தைக்கு உன் குழந்தைக்கு பாகவதி. போகவதி என்று ஒரு நாமதேயத்தை வைத்து பாகவதி ஆமாங்க என்று என்று என் அஸ்திரம் சத்தில் அசுர வம்சத்திலே ஒரு பெண் குழந்தை ஒரு பிறந்திருந்தார் அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது எனக்கு பிறகு என் குழந்தைதான் ஆமாங்க ராணியா இருக்கணும் ஆமாங்க என்று ஆனால் என் குழந்தை தக்க பருவம் ஆமாங்க சைலன்ஸ் கன்னி பருவம் இணைஞ்சு கன்னி பருவம் நீங்க இப்ப மங்கை பருவம் எவர்னா மங்கை பருவத்தில் இருந்திருக்கிறார்கள் என் குழந்தை திருமண வயசு திருமண வயது என் குழந்தை திருமணம் வேண்டுமா ஆமா இல்ல வேணாவா கல்யாணம் வேணுமா என் குழந்தை பார்க்கணும் ஆமாங்க என் குழந்தை பார்க்கணும் ஆமாங்க என் குழந்தை வயசு அது விரைவாக சென்று நம்ம